எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருவருக்கும் மன வலிமை என்பது எவ்வளவு முக்கியன்றத இந்த ஒரு சின்ன கதையில பார்ப்போம். நம்ம எல்லாரும் பேரறிஞர் அண்ணாவை தென்னகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்னு அழைப்போம். இந்த பெர்னாட் ஷான்றவர் யாருன்னு பார்த்தோம்னா உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு நாடக ஆசிரியர். அவரு வறுமையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறாரு. அவங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அதுல வர பணத்துல தான் குடும்பமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பெர்னாட் ஷாக்கு சிறுகதை எழுதுறதுல ஆர்வம் மிகுதி. அதனால என்ன பண்றாரு, சிறுகதை எழுதி ஏதோ ஒரு பத்திரிகைக்கு அனுப்புறாரு. ஓகேங்களா, ஸ்டாம்ப் வாங்க கூட காசு இல்லை. அவங்க அம்மா கிட்ட தான் என்ன பண்றாரு, காசு வாங்குறாரு. வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறாரு. ஆனால் அது பப்ளிஷ் ஆகல. திரும்ப இவருக்கே வந்துடுது. திரும்பவும் எழுதுறாரு, திரும்ப அனுப்புறாரு, திரும்பவும் ரிட்டர்ன் வந்துடுது. இப்படி எழுதி 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 அனுப்பிட்டே இருக்காரு. அதுவும் திரும்ப வந்துட்டே இருக்கு. எத்தனை வருடங்கள்னு பார்த்தோன்னா 9 வருடங்கள் திரும்ப திரும்ப அவருக்கு வந்துட்டு இருக்குது. சற்றும் மனம் தளரல பெர்னாட் ஷா. ஓகேங்களா, மனமே தளரல. அனுப்பிட்டே இருக்காரு, திரும்ப வந்துட்டே இருக்கு, திரும்ப எழுதுறாரு. இப்படி இருக்கிற பெர்னாட் ஷா ஒரு கட்டத்துல சிறுகதையிலிருந்து நாடகத்தை எழுதி பார்ப்போம் அப்படின்றது என்ன பண்றாரு, ஒரு நாடகத்தை எழுதுறாரு. அந்த ஒற்றை நாடகம் அவருடைய இத்தனை நாள் அவருடைய போராட்டத்திற்கு அந்த ஒற்றை நாடகம் அவரை உலக அளவுல பிரபலமாக்குது. அப்படிப்பட்ட பெர்னாட் ஷா ஒற்றை நாடகத்தில் உலக அளவுல பிரபலம் ஆகுறாரு. இதுதான் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான் நடக்கும். நம்ம 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, இன்னும் கிளியர் ஆகல, 3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, இன்னும் கிளியர் ஆகல, என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். எதுவுமே பாதியில நிறுத்தாதீங்க. வெற்றி வாய்ப்பு எப்போ வேணாலும் நம்ம கைக்கு வரும். சரிங்களா, நீங்க 2 வருஷம் முன்னாடி படிச்ச கண்டென்ட் இந்த எக்ஸாம்ல கூட வரலாம். அப்போ வராம போயிருக்கலாம், ஆனா இப்போ வர்றதுக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ எதையுமே பாதியில நிறுத்தாதீங்க, மனம் தளராதீங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களை வெற்றிக்கு அழைச்சிட்டு போகும். ஓகேங்களா, வெற்றி அவ்வளவு சுலபமால எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதற்கான வழிகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதற்கான நேரத்தை, அதற்கான முயற்சியை, அதற்கான பயிற்சியை நம்ம எடுத்தா மட்டும்தான் அந்த வெற்றி நம்ம கிட்ட வரும். ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆயிடலாம். அதற்காக அவங்களுக்கு ஆடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கம்பேர் பண்ணி உங்களுடைய மனதை தளர விட்டுறக்கூடாது. உங்களாலையும் முடியும். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாளைக்கு என்னால் 1/2 மணி நேரம் தான் படிக்க முடியுதுனாலும் அந்த 1/2 மணி நேரத்தை கட்டாயமாக வேற எதுவும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு நபராக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று, அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதை உங்கள் லைஃப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்க ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. அடுத்து வரப்போகிற தேர்வில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. அது மட்டும்தான் நம்மளை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போகும்.